திமுக வந்து கட்டமைப்போட இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் அவங்களுடைய திருப்திக்கு ஏதோ எதிர்க்கட்சிகள் பேசுறாங்க. எதுவுமே எழுத்துப்பூர்வமா செஞ்சுட்டு இருக்குமே, ஆக்கப்பூர்வமா காமிச்சிட்டு தானே இருக்கிறோம். அவங்களுடைய கால் புரிஞ்சு காரணமா எதை வேணாலும் சொல்லலாம். முதல்வருடைய ஆட்சியில வந்து படிக்கிற பசங்களுக்கா இருக்கட்டும், பொம்பளை பிள்ளைகளா இருக்கட்டும், பசங்களுக்கு வந்து செல்வமகன் திட்டத்துல குடுத்து, ஏழை பசங்கள எல்லாருமே காலேஜ் போகாதவங்க எல்லாம் காலேஜ் போக வச்சு படிக்க வச்சிருக்காங்க. பொம்பளை பிள்ளைங்களுமே வசதி இல்லாத பொம்பளை பிள்ளைகளுக்கு வந்து செல்வமகள் திட்டத்துல மாசம் மாசம் பணத்தை குடுத்து, அவங்களும் காலேஜுக்கு போணும், அவங்களும் படிக்கணும். அப்படிங்கிற மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க. அது போக கோச்சிங் சென்டர் போய் ஐஏஎஸ் படிக்கிறவங்க, ஐபிஎஸ், ஜேஇ டெஸ்ட் எழுதுறவங்க எல்லாருக்குமே வந்து கோச்சிங் தனியாக கொடுக்குறாங்க. ஒரு வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு விதவை இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பென்ஷன் வருது. ஒரு ஊனமுற்றவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பென்ஷன் வருது. ஒரு குழந்தை பொம்பளை பிள்ளை படிச்சுன்னா அதுக்கு ஒரு பணம் வருது, செல்வமகள் திட்டம். ஒரு பையன் படித்தானா அவனுக்கு ஒரு செல்வமகன் திட்டத்தில், தமிழ் புதுன் திட்டத்தில் வந்துட்டு இருக்குது. அப்போ ஒரு வீட்டுக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு 7,000 8,000 கணக்குக்கு லேடிஸ்க்கு ஒரு உரிமைத்தொகை வருது. அது போக பார்த்தீங்கன்னா, இளைஞர்கள் யார் படிக்கணும்னு முயற்சி பண்ணாங்களோ, படிப்பு வசதி இல்லாதவங்க எல்லாரையும் படிக்க வச்சுட்டு இருக்காரு எங்கள் முதல்வர். எத்தனை மியூசியம், எத்தனை நூலகம், எல்லாமே வந்து கலைஞர் நூலகம் மதுரையில் திறந்தது. அந்த மாதிரி எல்லாமே வந்து நல்லா தானே செஞ்சுட்டு இருக்கோம். ஒர்க் பண்ணுற உமன்ஸ் வந்து எங்கெங்கே வெளியூரில் போய் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வந்து தோழியர் விடுதி, அவங்க குழந்தைங்களுக்கு கிரீச் வச்சு அந்த பிள்ளைகளை பாதுகாக்கிற மாதிரி பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அது போக பார்த்தீங்கன்னா, மருத்துவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இல்லந்தேடி மருத்துவம். எங்கள் ஐயா வந்து எங்களுக்கு எதுனாலுமே ஓடோடி வந்து செஞ்சிடறாங்க. 24 மணி நேரம் இந்த ஆக்சிடென்ட்டுக்கெலாம் உடனே இது பண்ணுற மாதிரி அந்த ஒரு திட்டம் கொண்டு வந்து அந்த இது செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. எங்களுக்கு எல்லாருக்குமே நம்பிக்கை இருக்குது. நாங்கள் எல்லாருமே வந்து எங்கள் ஆட்சிக்காக நாங்கள் எல்லாம் கடுமையாக உழைப்போம். லேடிஸ் எல்லாருமே எதுவுமே நடக்கலன்னு அவங்க வேணால் சொல்லிட்டு இருக்கலாம். ஏன் நடக்கிறத கண் கூட நாங்கள் காமிச்சிட்டு இருக்கோம்ல. 200 வெல்வோம்ங்கிறத விட 234 நாங்கள் வெல்வோம். அதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். எங்கள் ஐயா தான் வருவார், எங்கள் ஸ்டாலின் ஐயா தான் வருவாங்க. அதில் எந்த சந்தேகமும் கிடையாது.